சத்து நிறைந்த உணவுகள் என்னென்ன சாப்பிடலாம்? நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. மேடம் எனக்கு இந்த ஏஜ் ஆகுது, எனக்கு சுகர் இருக்கு, நான் வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல எல்லாருக்குமே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க எடுத்துக்கலாம். இந்த உருண்டை அவ்வளவு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தின்னு சொல்லலாங்க. ஸோ கிட்ஸ்ல இருந்து எல்லாருமே இத சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2 உருண்டை இந்த சிமிலி உருண்டை சாப்பிட்டாலும் அவ்வளவு சத்து. ஸோ யாரெல்லாம் இத சாப்பிட்ருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா என்னோட ஃபேவரைட்னா இந்த சிமிலி உருண்டை சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக வேர்க்கடலை ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கேழ்வரகு முளைக்கட்டி எடுத்து வச்சுட்டு, இதை வெயிலில் நல்லா உலர்த்திக்கோங்க. உலர்த்தி இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை தான் நம்ம கஞ்சி மாதிரி இந்த 5 மந்த்ஸ் பேபிக்குலேருந்து நம்ம பதிவில் நான் சொல்லியிருக்கிற 5 விஷயங்கள், 5 உணவுகள் ரொம்ப முக்கியமானது. வீக்லி 2 டைம்ஸ் ஆகுது. இதில் ஏதாவது ஒன்று கட்டாயம் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சத்து நிறைந்த உணவுகள் என்னென்ன சாப்பிடலாம்? நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. மேடம் எனக்கு இந்த ஏஜ் ஆகுது, எனக்கு சுகர் இருக்குது, நான் வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் எல்லாருக்குமே குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும், இல்லைங்க எனக்கு அதிகமாக வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குது, அப்போ நான் என்னென்ன ஃபுட்ஸ் எடுக்கணும்? இப்போது இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய 5 உணவுகள் எல்லோருமே சாப்பிடக்கூடியது. ரிச் ஃபைபர் சோர்ஸ் இருக்குது, கால்சியம், ப்ரோட்டீன் எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகள் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த முளை கட்டிய பயிரில் பச்சை பயிரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிம்முக்கு போகிறவங்களா இருக்கட்டும், நல்லா எனக்கு ப்ரோட்டீன் நிறைய இருக்கணுங்க, ஹேர் ஃபால் இருக்கா கவலையே வேண்டாம், ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கா கவலையே வேண்டாம், பச்சை பயிறு தவறாமல் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இதை எப்படி நாங்கள் பயன்படுத்துறது? ஸோ காலம் காலமாக நம்ம ஏதாவது ஒரு சரும பிரச்சனை இருந்தால் பச்சை பயிறு மாவு தான் போட்டு குளிப்போம். அதே மாதிரி தலையில் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, அதிகமாக ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா பச்சை பயிறு மாவு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம போடுவோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பச்சை பயிறு உள்ளுக்கு நீங்கள் இன்டர்னலாக எடுக்கும்போது ரிச் ப்ரோட்டீன், முளைக்கட்டிய பயிரில் அவ்வளவு சத்துக்கள் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இது ரிச் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்கா, அதே மாதிரி எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கா, ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்கா, நீங்கள் பச்சை பயிறு தாராளமாக எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2-3 நாள் இந்த பச்சை பயிறு சுண்டல் மாதிரி எடுத்துக்கோங்க. முளைக்கட்டிய பயிறு நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுக்கணுங்க. ஸோ எந்த நேரத்தில் எடுக்கலான்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த பச்சை பயிறு, முளைக்கட்டிய பச்சை பயிறு காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோட கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இது கிட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கும்பொழுது கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு கொடுக்கலாம். வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ இதனோட சேர்த்து கலந்து ஒரு சின்ன பவுலில் கொடுங்க. இல்லை ஸ்நாக்ஸாக நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பணுன்னா இதை கொடுங்க. ஸோ ரெடிமேட் ஸ்நாக்ஸ் வாங்கி பேக்கெட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த முளை கட்டிய பச்சை பயிறு, தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு கொடுத்து பாருங்கள். ஸோ ஸ்நாக்ஸ் டைம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி உடலுக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப வெயிட் கெயின் ஆகவே இல்லை, அண்டர் வெயிட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பச்சை பயிறு ரொம்ப பெஸ்ட்டு சோர்ஸாக இருக்கும். சரிங்க, அதற்கு அடுத்தது நம்பர் 2 எதுங்க நம்ம சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா, கேழ்வரகு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கேழ்வரகு நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம்? ஆமாம்ல, இந்த கேழ்வரகுலாம் நான் ஒரு காலத்தில் சின்ன வயசில் இருக்கும்போது நான் சாப்பிட்டது, இப்போல்லாம் நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிற மாதிரி கேழ்வரகு பயன்படுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இது இருக்கும். காலையில் நீங்கள் கேழ்வரகு சாப்பிட்லாம். இரவு நேரத்தில் கேழ்வரகு எடுப்பதை தவிர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம கேழ்வரகை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. கேழ்வரகு நீங்கள் முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மந்த்ஸ் பேபி, இந்த 5 மந்த்ஸில் இருந்தே நம்ம கேழ்வரகை தாராளமாக குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கேழ்வரகு முளைக்கட்டி எடுத்து வச்சுட்டு இதை வெயிலில் நல்லா உலர்த்திக்கோங்க. உலர்த்தி இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை தான் நம்ம கஞ்சி மாதிரி இந்த 5 மந்த்ஸ் பேபிக்குலேருந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எப்படின்னா, இந்த பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, எடுத்துகிட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போது நல்ல ஒரு பவுடர், ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும். இந்த பவுடர் தான் நம்ம கிட்ஸுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ 5 மந்த்ஸ் பேபியிலேருந்து நம்ம கொடுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 2 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செமி சாலிடாக நல்லா திக்காக நம்ம கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக இதில்
டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு குழந்தைகளுக்கு இதை கொடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொடுத்தாலே போதும். ஸோ அதுக்கு அடுத்தது குழந்தை வந்து வாக் பண்ணுற ஸ்டேஜ் வரும். ஸோ அப்போது நம்மளுடைய மசில்ஸ் அதுக்கப்புறம் போன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த முளைக்கட்டிய கேழ்வரகு பொடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொடியை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த பொடி நம்ம என்னங்க பண்ணலாம், அடை செய்து சாப்பிட்லாம், களி செய்து சாப்பிட்லாம், இல்லை ராகி மால்ட் மாதிரி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த கேழ்வரகு பொடியோட கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, முருங்கைக்கீரை இதை சேர்த்து அடை மாதிரி சாப்பிடுங்களேன். அவ்வளோ சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸுங்க. இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸ்லேயே சுகர் இருக்குன்ட்டு நிறைய பேர் வரீங்க. ஸோ இவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 35 இயர்ஸ்லேயே உங்களுக்கு சுகர் இருக்குன்னா பயப்படவே வேண்டாம். இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டயட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக சித்தா மெடிசன்ஸோட இந்த டயட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்களேன். உடலுக்கும் இது ஆரோக்கியமானது. அது முருங்கைக்கீரை கேழ்வரகோட காம்பினேஷன் சொல்லும்பொழுது ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சுகர் லெவலும் உங்களுக்கு குறையும். சீக்கிரம் பசிக்காது. காலையில் தாங்க சாப்பிட்டேன், 8:30க்கு தான் சாப்பிட்டேன், 11 o'clockலாம் பசிக்குது பாருங்களேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால சுகர் லெவலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. சரிங்க, அடுத்தது வேறு என்ன உணவு நம்ம சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்க்கடலை. வேர்க்கடலை என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரோட்டீனை தேடி ரொம்ப காஸ்ட்லியான நட்ஸு சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். அதுலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது, அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் வேர்க்கடலைங்க, இந்த வேர்க்கடலையை எப்படி நம்ம எடுத்துக்கலாம், ஊற வைத்து சுண்டல் மாதிரி வாரம் 2 முறை நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். ஸோ ஊற வைத்து சுண்டல் மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா இந்த வேர்க்கடலையும் கேழ்வரகும் சேர்ந்து ஒரு சத்து உருண்டை மாதிரி நமக்கு கொடுக்கலாம். இது வந்து கிராமப்புறங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் என்னோடய ஃபேவரட்னா இதுதான், சிமிலி உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, நம்மளுடைய கேழ்வரகு இருக்குது இல்லைங்களா, அது அடை மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். அது கூடவே இந்த வேர்க்கடலை இருக்குது பாருங்கள், வறுத்து பொடி செய்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். வெல்லமும் நல்லா பொடி செய்து எடுத்து வச்சுக்கணும். இந்த அடை மாதிரி நம்ம செஞ்சோம் இல்லைங்களா, இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துப்பாங்க. உரலில் போட்டு இடிச்சோ இல்லை மிக்சியில் அரைச்சோ அது பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இதனோட அந்த வேர்க்கடலை பொடியும் வெல்லமும் சேர்த்து உருண்டைகளாக கொடுப்பாங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த உருண்டை அவ்வளவு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தின்னு சொல்லலாங்க. ஸோ கிட்ஸில் இருந்து எல்லாருமே இதை சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2 உருண்டை இந்த சிமிலி உருண்டை சாப்பிட்டாலும் அவ்வளவு சத்து. ஸோ யாரெல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா என்னோட ஃபேவரட்னா இந்த சிமிலி உருண்டை சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக வேர்க்கடலை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது கருப்பு கவுனி அரிசிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கருப்பு கவுனி அரிசியை ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்களேன். ஸோ வாரம் 2-3 முறையாவது இந்த கருப்பு கவுனி அரிசியை சாதம் மாதிரி வடித்து இது நம்ம சாம்பார், ரசம், கூட்டு பொரியெல்லாம் வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 5வது உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டே வாங்க, கருப்பு உளுந்துங்க. கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்கிறது, நான் எப்படி ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு சொன்னனோ அதே மாதிரி கருப்பு உளுந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இடுப்பு வலி இருக்குது, பீரியட்ஸ் அதாவது டிஸ்மெனோரியா, இன்றைய காலகட்டத்தில் எத்தனை பெண்களுக்கு டிஸ்மெனோரியா இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ்லலாம் ஹேர் க்ரோத் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஹேர் க்ரோத் வந்து நமக்கு நார்மல் ஆகணும், ஹிட்டுசிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கண்டிஷன் ஏன் வருதுன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வரும். ஸோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கருப்பு உளுந்தில் களி செய்து சாப்பிட்லாம், கஞ்சி செய்து சாப்பிட்லாம். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற 5 விஷயங்கள், 5 உணவுகள் ரொம்ப முக்கியமானது. வீக்லி 2 டைம்ஸ் ஆகுது, இதில் ஏதாவது ஒன்று கட்டாயம் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க, ஹெல்த்தியாக நம்ம இருக்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.